ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருக்கிறதுலே ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஓமப்பொடி தான் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு திவ்யாஸ் டே புக். இன்றைக்கி நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு போட்டோன்னா நமக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். அதுக்காக நல்லா அந்த மஞ்சள் கலர் கிடைக்கிறதுக்காக வேண்டி நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ அந்த மாவு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து 1-2 நிறையா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்போ அந்த ஓமத்தோடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படியே வந்து அரைச்சிட்டு மசிஞ்சிருக்குதுன்னு ஊற்றிட்டோன்னா அங்கங்கே திப்பியாக வந்து ஓமம் வந்து வாயில் தென்படும். அது வந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஓமத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசையறதுக்குமே மாவு ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக இருக்கும். சீக்கிரமே பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே உருண்டு நமக்கு நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு எனக்கு வீட்டில் வந்து 2 டைப்பான வந்து முறுக்கு அச்சு இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறது ஒன்று, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்று இருக்குது. நான் வந்து சின்ன சைஸ் இருக்கிற மிச்சர் அச்சு எடுத்திருக்கேன். நமக்கு வந்து என்ன விருப்பமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓமம் பொடியை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா போட்ட உடனே ரொம்பவே கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து அந்த ஓமப்பொடி வந்து புழிஞ்சு கொடுத்துடலாம். அதே சமயத்தில் கையில் வந்து அந்த அனல் அப்பாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஆயிலே டைரெக்டாக நம்ம புழிஞ்சு கொடுக்கும் பொழுது எண்ணெயில் இருக்கிற வெப்பமெல்லாம் அப்படியே மேலே கையில் தாவுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும். போட்ட உடனேமே நுரையெல்லாம் வந்து அடங்கிடும். அடுத்து அப்படியே ஒரு சைடு திருப்பி கொடுத்து உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் அந்த வீடியோவில் எந்த ஒரு கிளிப்பிங்ஸுமே எடிட் பண்ணலை. நான் டைரெக்டாக புழிஞ்சு பெரட்டுற வரைக்கும் அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பேட்ச் போடுறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் கூட ஆகலை. அவ்வளோதான் இதுக்கு ஆகிற டைமே ஆகும். இது மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே கொஞ்சம் தான் வந்து பிழிஞ்சு கொடுத்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீட்லேயே நம்ம சூப்பராக வந்துட்டு ஓமப்பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேட்ச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லைட்டாக உடஞ்சாங்க வந்து இருக்கிற இந்த ஓமப்பொடியுமே நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா நம்ம அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி ரொம்பவே கரிஞ்சிரும். அதுக்காக இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஓமப்பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி ரொம்பவே வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. நமக்கு டைம் கிடைக்கிறப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் தொல்லை இல்லாமல் ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே வந்து முறுமுறுப்பாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு பொடியாக வந்து நொறுங்கிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதுதான் நம்மளுடைய சேனலில் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா திவ்யாஸ் டே புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.